வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2026ல ஒரு நல்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நாம ஆதார் ஆபரேட்டர் மற்றும் சூப்பர்வைசர் வேலைக்கான ஒரு புது ரெக்ரூட்மெண்ட்ட பத்தி முழுசா பார்க்க போறோம். ஆமாங்க. ஒரு நல்ல வேலைக்காக நீங்களும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வாய்ப்ப மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க கெரியருக்கு இது ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டா இருக்கலாம், இல்லையா? 252 பாக்குறதுக்கு சின்ன நம்பரா தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இது ஏதோ ஒரு ஸ்டேட்ல மட்டும் இல்ல, ஆல் இந்தியா லெவல்ல அறிவிச்சிருக்க மொத்த வேகன்சிஸ். நிச்சயமா இது ஒரு பெரிய வாய்ப்பு தாங்க. இந்த வேலைகள் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் எடுக்கறாங்க. இந்தியா பூரா பல மாவட்டங்கள்ல ஆட்கள் தேவைன்னு சொல்லிருக்காங்க. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல இந்த வேலைன்னா என்ன, இதுக்கு யாரு ஆள் எடுக்கறாங்க, எங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குன்னு ஒரு குவிக் லுக் பாத்திரலாம் வாங்க. சரி, இந்த வேலைய ஆஃபர் பண்ற ஆர்கனைசேஷன் பேரு CSC E-Governance Services India Limited. போஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் இல்லன்னா ஆபரேட்டர். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 252 வேகன்சிஸ் இருக்கு. இது ஒரு வருஷ கான்ட்ராக்ட் ஜாபுங்க. போஸ்டிங் இந்தியாவுல எந்த மாவட்டத்துல வேணாலும் இருக்கலாம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு நீங்களே ஒரு செக்லிஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் வாங்க. படிப்பு விஷயத்துல ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்ல. நீங்க +2 பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஒருவேளை அது இல்லையா, பரவாயில்ல, 10வது முடிச்சுட்டு 2 வருஷம் ITI பண்ணியிருந்தாலும் ஓகே. அதுவும் இல்லன்னா 10வதுக்கு அப்புறம் 3 வருஷம் பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த 3ல ஏதாவது ஒன்னு இருந்தா போதும். ஏஜ் பத்தி பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் அவங்க சொல்லல, சோ அது ஒரு நல்ல விஷயம். சரி, படிப்பு வயசு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா மத்த எல்லா தகுதியும் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. என்ன அது? இதுதான் அந்த மேட்டர். UIDAI அங்கீகாரம் செஞ்ச ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்த ஆதார் ஆபரேட்டர் அல்லது சூப்பர்வைசர் சர்டிபிகேட் உங்க கையில கண்டிப்பா இருக்கணும். இது ஒரு நான் நெகோஷியபிள் தகுதின்னு சொல்லலாம். இந்த சர்டிபிகேட் கூடவே உங்களுக்கு பேசிக்கா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியணும், அப்புறம் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தா அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். முக்கியமா நீங்க எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்றீங்களோ அதே மாவட்டத்தை சேர்ந்தவரா இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தகுதியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதாவது அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து ஆஃபர் லெட்டர் வாங்குற வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்க அப்ளிகேஷனை வச்சு தகுதியான ஆளுங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவதா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலான வெரிஃபை பண்ணுவாங்க. மூணாவதா தேவைப்பட்டா ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு சின்ன கலந்துரையாடல் இருக்கலாம். கடைசியா இது எல்லாத்துலயும் செலக்ட் ஆனா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கேள்வி, சேலரி எவ்ளோ? இதுக்கு பதில் என்னன்னா, இது நீங்க எந்த ஸ்டேட்ல வேலைக்கு சேர்றீங்களோ அதை பொறுத்து மாறும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் செமி ஸ்கில்ட் வேலைகளுக்கு ஒரு மினிமம் வேஜ் இருக்கும் இல்லையா, அந்த சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், CSCயோட ஆஃபிஷியல் ஜாப் போர்ட்டலுக்கு போங்க. அங்க உங்க அக்கவுண்ட்ல லாகின் பண்ணுங்க. ஒருவேளை அக்கவுண்ட் இல்லனா புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. உள்ள போனதும் ஆதார் சூப்பர்வைசர்/ஆபரேட்டர் அப்படின்னு தேடுங்க. அந்த ஜாப் போஸ்ட கிளிக் பண்ணி ஆன்லைன் ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு கடைசியா சப்மிட் பட்டனை தட்டிடுங்க. மறக்காம சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான தேதிகள். இந்த டேட்ஸை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தது February 11, 2026. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி March 10, 2026. சோ உங்க கையில கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் இருக்கு. திரும்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். லாஸ்ட் டேட் March 10, 2026. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் பிஸி ஆயிடலாம். உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தோணுச்சுன்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த வேலை வாய்ப்பு பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட இருக்கு. சோ இது உங்க கரியர்ல அடுத்த பெரிய ஸ்டெப்பா இருக்க போகுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. அப்ளை பண்ற எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.